உலக வரலாற்றிலேயே ஒரு போராளி குழு முப்படைகளையும் வைத்து உலகமே எதிர்த்தாலும் 30 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்த அந்த குழுவினுடைய தலைவர் வரலாற்று நாயகன் தம்பி பிரபாகரனை பற்றிய இணையதள திரைத்தொடரை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்ததற்காகவே அருமை சகோதரர் வின்சென்ட் ராஜேந்திரனை நான் பாராட்டுவேன். எல்லோரும் பேசுகிறோம், எழுதுகிறோம். இப்படி செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பே முதலில் இவருக்கு தான் வந்திருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களே, சோழ மண்டலத்தினுடைய பல பெருமைகளுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே தமிழகத்தில் தமிழ் தேசிய உணர்வை பதியம் போட்டு வளர்த்து வருகின்ற அன்பு சகோதரர் மணியரசன் அவர்களே, அன்பு இளவல் இயக்குனர் களஞ்சியம் அவர்களே, 14 ஆண்டுகளுக்கு முன்பாக உச்சகட்ட போர் நடந்து முடிந்த வேளையில் பிரபாகரன் மறைந்து விட்டார் என்று உலகமே ஏக்கத்தோடு இருந்த வேளையில் ஒரே ஒரு பாடல் உலகம் முழுவதும் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அந்த பாடல்தான் என் தலைவர் சாகவில்லை, என்றும் புலி ஓய்வதில்லை. அந்த பாடல் உலகம் முழுவதும் பாடப்பட்டது. ஆனால் எழுதியவன் யார் என்று தெரியாது. அப்படி எழுதியவர் தான் இங்க இருக்கிற மரத்தமிழ் வேந்தன். இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்திருக்கிற தமிழ் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னை பொறுத்தவரையில் எண்ணிக்கையை பார்த்து என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது வழக்கம் இல்லை. இலக்கே இல்லாத, கொள்கை இல்லாத கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசுவதை விட ஒரு இலக்கோடு ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடிய 10 பேர் மத்தியில் பேசுவது பலன் தரும் என்று நான் திடமாக நம்புகிறேன். வெறும் 12 பேர்களை மட்டுமே தன்னுடைய ஆதரவாளராக வைத்து அதிலும் ஒருவன் பின்னாலே காட்டி கொடுத்தான், அவனாலே மாண்டு போனார் இயேசுபிரான். அவர் இயக்கம்தான் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய இயக்கம், கிறிஸ்தவ இயக்கம். ஆகவே எண்ணிக்கை முக்கியம் அல்ல. எனக்கே அப்படி ஒரு அனுபவம் உண்டு. ஒரு கூட்டத்திலே 2.25 மணி நேரம் பேசினேன். எனக்கு முன்னாலே இருந்தது ஒரே ஒருவன் மட்டும். அவசர சட்டம் அமல் இருந்த காலம், வர வேண்டும் என்கிற ஆவல், ஆனால் அச்சம், பயம், யாரும் வரவில்லை. கட்டிடங்களுக்குள்ளே தான் கூட்டம் போட வேண்டும். ஒரே ஒருவன் மட்டும்தான் அமர்ந்திருந்தான். நான் 2.25 மணி நேரம் பேசினேன். வியப்பு என்னவென்றால், லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசுபொருளாக வரவில்லை. அந்த ஒரே ஒருவன் மத்தியில் நான் பேசியது அடுத்து 24 மணி நேரத்திலே சுற்றி இருக்கிற ஒரு 50 கிராமங்களிலே விவாதமாக வந்தது. அதை போல சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் மத்தியில் பேசுவது ஒரு மிகப்பெரிய எதிர்விளைவை, பாரதி சொன்னதை போல அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் மர பொந்திடை வைத்தேன், தடல் வீரத்திலே குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று சொன்னானே, அதை போல இந்த சிறிய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் கேட்டதிலே மிகப்பெரிய என்னை பாதித்த ஒன்று, சகோதரர் மணியரசன் அவர்கள் பேசுகிற போது எங்கோ ஈழத்தை பற்றி பாராட்டுவது, அவர்களுக்காக பேசுவது, பிரபாகரன் வாழ்க்கை என்பது, அவருடைய வீரத்தை பற்றி பேசுவது, இதே வாடிக்கையா போச்சு. ஆனா நாம போராடுவதற்கு தயாரில்லை என்றார். அதிலே ஒரு உளவியல் இருக்கிறது. தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்கின்ற துணிவில்லாத கோழைகள் தான் அதை பொதுமையாக்கி மற்றவர்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எல்லாமே பேசுகிறோம். ஒன்றே ஒன்று என்னுடைய மனதிலே ஆழமான ஒரு சோக சுமை இருக்கிறது. இந்தியாவில் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக திபெத்தில் இருந்து சில பேர் அகதிகளாக வந்தார்கள். தலாய் லாமா தலைமையிலே வந்தார்கள். இன்று வரை அவர்கள் மன்னர்களைப் போல இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவ்வளவு பேச்சு பேசுகிறோம் நாம். இதே தமிழகத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகள் முகாமில் ஈழத்தமிழர்கள் இன்னும் அடிமைகளாக இந்த தமிழகத்திற்கு உள்ளேயே இருக்கிறார்களே, அதை எதிர்த்து போராடுவதற்கு நம்மிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா? சிந்தனை இருக்கிறதா? சிந்தனை வந்தால் அல்லவா அதற்கு பின்னாலே செயல்படுத்த முடியும்.
தமிழ் தேசியம் என்பது அது உணர்வின் அடிப்படையில் என்று நான் நினைக்கிறேன். அந்த உணர்வு என்பது அறிவோடு சேர்ந்திருந்தால்தான் அது சரியாக பயன்பட முடியும். வீரம் இல்லாத விவேகமும் விவேகம் இல்லாத வீரமும் வீணானது. இது நம்ம ஊர் தேவர் சொன்னதில்ல, அதை சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதை நல்ல தமிழ்ல இவர் சொன்னார். நானும் இந்த உணர்வை அப்படித்தான் பார்க்கிறேன். வெறும் உணர்வு மட்டும் இல்லாமல் அதை அறிவுபூர்வமாக பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு சமூகமோ தன்னுடைய கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் முன்னேறவே முடியாது. முன்னாலே பேசிய எல்லோருமே நம்முடைய இயக்குனர் களஞ்சியம் முதல் கொண்டு இலங்கை தனிநாடு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். வரலாற்றிலே அது இன்னும் வேறு விதமானது. லெமூரியா கண்டம் என்பது இன்றைக்கு இருக்கிற இந்தியா இலங்கை எல்லாம் ஒன்றாக ஒரே சமவெளியாக இருந்தது தானே. நம்முடைய இலக்கியங்களிலே அது இருக்கிறதே. மேருமலை இருந்தது, பகுருளி ஆறு இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் கடலுக்குள்ளே போய் பார்க்கிற போது இருப்பதாக சொல்லுகிறார்கள். மேற்கு மலை தொடர்ச்சிதான் மேருமலை. கடல்கோள் வந்தது. அந்த கடல்கோள் ஒன்றாக இருந்த நிலப்பரப்பை இரண்டாக பிரித்தது. அதற்கு பின்னாலும் கூட இலங்கை என்பது ஒரு தனி நாடு என்பது பின்னாலே வந்தது தானே. அப்படி ஒரு நினைப்பே அவர்களுக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. 200 ஆண்டு காலங்கள் பிரிட்டிஷார் இந்த நாட்டை ஆண்டார்கள். அவர்களை எதிர்த்து போராடுகிற போது இங்கேயும் இலங்கையிலும் எல்லோரும் சேர்ந்துதான் போராடி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். இலங்கையில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற அந்த வன்னி பகுதியில் காந்திய கொள்கையை சிறமேல் கொண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடந்த அத்தனை போராட்டங்களையும் ஒரு தளபதியை போல முன்னெடுத்து செயல்படுத்தியவர் திருவேங்கடம் பிள்ளை. அவருடைய மகன்தான் வேலுப்பிள்ளை. வேலுப்பிள்ளையின் மகன்தான் தம்பி பிரபாகரன். இப்பொழுது புரிகிறதா? ஒரு காங்கிரஸ்காரனுடைய பேரனை ஒரு ஒரிஜினல் காங்கிரஸ்காரன் ஆதரிக்கிறேன். நண்பர்களே, சில சம்பவங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் மரத்தமிழ் வேந்தனை பற்றி சொல்லுகிற போது என் தலைவர் சாகவில்லை என்ற பாடலை சொன்னேன். இவர் மறைந்து விட்டார் என்று தொலைக்காட்சிகளே ஒரு உருவத்தை காட்டி கொடுக்கிற போது அன்றுதான் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவுடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருந்தது. அங்கே விசாரிப்பதற்காக போயிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு தொலைபேசி வருகிறது. ஜி தமிழ் இருந்து அன்றைக்கு இறந்திருக்கு இல்லாத சுதாங்கன் எனக்கு தொலைபேசியில் நீங்கள் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன், செல்லைக்கு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆமாம் என்றேன். எங்க இருக்கிறீர்கள் சொல்லுங்கள், வண்டி அனுப்புகிறேன், வர வேண்டும் என்றார். நான் பக்கத்துல தான் இருக்கேன். டி நகர்ல அந்த அலுவலகம் இருந்தது. ஜெமினிக்கு பக்கத்துல பாரதி ராஜா அலுவலகத்தில் இருக்கு. அப்படியா, உடனே வண்டி அனுப்புறேன். இல்ல, என் நண்பர் இருக்கிறார், வரேன். போனேன். எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவர் மறைந்து விட்டார் என்ற அந்த சடலத்தை மட்டும் அதை காட்டி கொண்டிருக்கிறார்கள். யாரை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் போன் எல்லாம் அணைச்சு வச்சுட்டாங்க. அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். சரி, பேட்டி கொடுப்போன்னு. என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிடம் உற்று பார்த்தேன். பார்த்த உடனே சொன்னேன், இந்த இவர்கள் காட்டுகின்ற இலங்கை அரசு காட்டுகின்ற இந்த உருவத்திற்கும் பிரபாகரனுக்கும் சம்பந்தமே இல்லை. இது பிரபாகரனுடைய உடல் அல்ல. எப்படி சொல்கிறேன் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்து வந்தவன். ஒரு மனிதன் மறைந்து விட்டால் அவனுடைய உடல் நீர்நிலையில் கிடக்குமானால் அது ஆறோ ஏரியோ குளமோ அல்லது கிணறோ அல்லது கடலோ எது இருந்தாலும் அந்த மனித உடலை முதலில் மீன்கள் சேதப்படுத்துவது கண்களைத்தான். இலங்கை அரசு மரித்து போன இறந்து போன இவருடைய உடல் நந்திக்கடலில் இரவு முழுவதும் கிடந்தது. இப்பொழுதுதான் எடுத்து வந்தோம் என்று சொல்கிறார்கள். இரவு முழுவதும் நந்திக்கடலில் இந்த உருவம் இருந்திருக்குமானால் முதலில் அந்த கண்கள் சேதப்பட்டிருக்க வேண்டும். கண்கள் விரித்து பார்ப்பதை போலவே இருக்கிறது. ஆகவே டைரக்ஷன் சரியில்லை, அதனுடைய இயக்குனர் சரியில்லை என்று சொன்னேன். இரண்டாவது, அந்த உடலிலே அந்த புலிகளுடைய யூனிஃபார்ம் இருந்தது. அந்த யூனிஃபார்ம் அவர் போடுவது என்பது அந்த இயற்கை தான். ஆனால் அவருடைய பெயரை நெஞ்சிலே குத்திக் கொள்வது அவருடைய வழக்கம் இல்லை. பிரபாகர் என்று பெயர் இல்லை இருந்தது. அதையும் சொன்னேன். இவ்வளவுதானா என்றார். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? பிரபாகரன் மறைந்து விட்டார் என்ற ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று இலங்கை அரசு விரும்பியது. அதற்காக பணியை சிலரிடம் ஒப்படைத்தது. அவர்கள் நன்றாக சிந்தித்தான் செயல்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை அறியாமலே விட்டு போன இந்த விஷயங்கள் இது. ஆகவே இது இல்லை, ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக செய்கிறார்கள் என்று சொன்னேன். யாரும் நம்பவில்லை. ஒரு பெரிய தலைவர், நான் பெயர் சொல்ல விரும்பல, உடனே எனக்கு தொலைபேசி கொண்டார். என்னப்பா, ஏற்கனவே நொந்து போயிருக்கோம், நீ புது பிரச்சனையை கிளப்புறியார்.
எனக்கு தோன்றியதை சொல்லுகிறேன் என்ற. அதுக்கு பின்னால் தான் ஒன்று வருகிறது. 20 நாள் தான் போனது. பாரிஸிலிருந்து ஒரு தொலைபேசி வந்தது. என்னவென்று கேட்டேன். யாரென்று எனக்கு தெரியாது. எங்கள் ஊர் பொடியன் ஒருவன் உங்கள் ஊரில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, ஐயா நீங்கள் செய்ய வேண்டும் என்றார்கள். சரி என்றேன். எங்கே இருக்கிறார் என்று. உங்களை பார்ப்பார்கள் என்று வைத்து விட்டார்கள். இது முதல் நாள் மாலை நடக்கிறது. அடுத்த நாள் காலை சென்னையிலிருந்து ஒருவர் வருகிறார். என்னவென்று எனக்கு தெரியாது ஐயா, இந்த விலாசத்தை உங்களிடம் தர சொன்னார்கள், தந்திருக்கிறேன் என்றார்கள். உடனே அவரையும் அழைத்துக் கொண்டு என்னுடைய மோட்டார் சைக்கிள் ஏறி KK நகர் என்ற பகுதிக்கு போகிறேன். அவருடைய அந்த புலிகளுடைய நெட்வொர்க்கு கற்பனை கூட பண்ண முடியாது. நான் திருச்சியில் இருக்கேன், சென்னையிலிருந்து வர்ற அவரை ஏற்றுக்கொண்டு போறேன். அந்த வீட்டுக்கு முன்னால் நிற்கிற போதே ஒரு இளைஞன் ஒரு டிராயரும் ஒரு பனியன் மட்டும் போட்டு ஒரு கைய பாக்கெட்ல விட்டுட்டு அடுத்த கையில வாருங்கள் அண்ணா என்கிறான். அது வித்தியாசமாகப்பட்டது. மேலே போய் அமர்ந்த உடனே அவன் சொன்னது, எனக்காகத்தான் உங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். என்னவென்று கேட்கிற போதுதான் தெரிந்தது, துப்பாக்கி கொண்டு தோளிலே இருக்கக்கூடிய பந்து கிண்ண மூட்டை சிதைத்து விட்டது. ஆகவே இந்த கை செயல்பாடு இல்லாமல் போய்விட்டது. இதற்காகத்தான் என்றார்கள். நான் யார் என்னவென்று கேட்கவில்லை. அந்த நேரத்தில் இதை பற்றி பேசுவதே பெரிய ஆபத்து என்கின்ற நிலை இருந்த நேரம். வேறு வழி இல்லாமல் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை மருத்துவரிடம் போனேன். நீங்கள் ஏன் எதற்கு யாரெல்லாம் கேட்கக்கூடாது, பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதனுக்கு உதவுவதுதான் ஒரு டாக்டருடைய கடமை என்று நினைக்கிறேன், நீங்கள் செய்வீர்களா என்றேன். கட்டாயமாக செய்கிறேன் என்றார். இவரும் யார் என்று தெரியாம அழைத்துக் கொண்டு போனேன். அடுத்த நாள் இந்த பகுதியே மாற்றி இன்னொன்று புதுசா பொறுத்தணும்னாங்க. அதுக்கு ஒரு 4-5 நாள் மட்டும் வெளிநாட்டுல இருந்து அந்த கருவி வரவழைக்கப்பட்டது. ஆபரேஷன் ஆரம்பிக்குது. டாக்டர் சொன்னாரு, இது மேஜர் ஆபரேஷன், குறைஞ்சபட்சம் 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும், அதனால நீங்க இருக்க வேணாம், போயிட்டு பிறகு வாங்கன்னாரு. அவர் உள்ளே அனுப்பிவிட்டு 7 மணி போல போயிட்டு இரவு 10 மணிக்கு வந்தேன். வந்த உடனே நர்ஸிடம் வந்த உடனே சாப்பிடறதுக்கு என்னமா கொடுக்கணும் என்று கேட்டேன். என் மனைவிக்கு கூட தெரியாது. சாப்பிடுறதுக்கா? பெரிய அறுவை சிகிச்சை, அந்த மயக்கம் தெளிவதற்கே விடிய காலம் ஆயிரும், அதனால தேவையில்லைன்னு சொன்னாங்க. நான் நின்று கொண்டே இருந்தேன். ஒரு 10:30 மணி போல ஆபரேஷன் முடிச்சு டாக்டர் வெளியே வர்றாரு. சோர்ந்து போய் வெளியே வர்றாரு. ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு வர்றாங்க. அந்த பையன் டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டே வர்றான். என்னடா மயக்கத்தில் இருப்பான், பேசிக்கிட்டே வர்றான்னு. அறைக்குள்ளே வந்தார்கள். அறுவை சிகிச்சை முடிந்ததான். ஓம் அண்ணா என்று அவன் சொல்ல அந்த நர்ஸ் வந்தாங்க. ஐயா, உங்களை ஒருவர் தான் அவருக்கு தெரியும், நீங்க இருந்தா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு, ரத்தம் அதிகமா செலவாயிருக்கு, அதனால சோர்ந்து போயிடுவாரு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க காலையில் வந்தால் போதுன்னாரு. நான் திரும்பி வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் நான் 9 மணிக்கு போகிறேன். போகிற போது அந்த மருத்துவர் வருகிறார். கரெக்டாக அந்த பரிசோதிக்க வர்ற நேரம் என்ன பார்த்தோன்னே, என்ன சார் அவன் என்ன மனுஷனா சார்னார். என்ன ஏதாவது தப்பு நடந்து போச்சான்னு கேட்டேன். அப்பதான் பக்கத்துல ஆட்கள் பார்த்தோன்னே கையை பிடிச்சி எடுத்து உள்ள அழைச்சிட்டு போனாரு. ரூம்குள்ள போய், என் வாழ்க்கையில இப்படி சந்திச்சதே கிடையாது. என்னுடைய நண்பர்கள் பல பேர்கிட்ட ராத்திரி பூரா பேசி பார்த்துட்டு யாரும் நம்ப மறுக்கிறாங்க. என்னன்னு கேட்டேன். மேஜர் ஆபரேஷன், அவருக்கு மயக்கம் வந்தாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், அவருக்கு மயக்கமே வரல. அந்த பையனும் ஏங்க ஆபரேஷன் பண்ணல, ஏன் ஆபரேஷன் பண்ணலன்னு கேட்கிறான். அவனை பயமுறுத்துவதற்காக அந்த கத்தியை வச்சு முதல்ல போட்டா அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னமும் என்னால் நம்ப முடியல. 3 மணி நேரம் அந்த அறுவை சிகிச்சை சுய உணர்வு அவனுக்கு இருக்கிற போதே நாங்கள் செஞ்சோம். இது நான் நம்பலன்னு எல்லார்ட்டையும் சொல்லி பார்த்தேன், எந்த டாக்டரும் நம்ப மறுக்கிறாங்க, இது எப்படின்னு தெரியல. எனக்கு பெரிய பிரமிப்போடு திரும்பி போனேன். உள்ள நுழைஞ்சனே, வாருங்கள் அண்ணா என்றான். என்ன மருத்துவர் இப்பதான் சொன்னாரு, உனக்கு மயக்கமே வரலன்னு. ஓம் அண்ணா என்றான். எப்படியா? காட்டில் நாங்கள் போகிற போது துப்பாக்கி கொண்டு வரும், அடிபட்டால் கையில் இருக்கிற கத்தியில அப்படியே குண்டை எடுத்து வெளியே போட்டு விட்டு போய்கொண்டே இருப்போம். இது 3 முறை அறுவை சிகிச்சை, அதோட நான் கேட்கவே இல்லை. 3வது முறை அறுவை சிகிச்சை முடிந்ததற்கு பின்னால் தான் அவர் தன்னை பற்றி கொஞ்சம் சொல்ல தொடங்கினார். அவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னார். மருத்துவரோ கிறிஸ்தவர். அன்றுதான் அவர் என்ன கேட்கிறார், யாருங்க அந்த பையன், எதுக்காங்க லட்சக்கணக்கான ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க என்று கேட்கிறார். அவர் யாருன்னு இதுவரையிலும் தெரியாதுங்க,
இப்பதான் தெரியும் அவர் ஒரு கிறிஸ்தவர்னு. பேரு கூட நான் கேட்டதில்லை. சும்மாவாக ஒரு பிட்டு போட்டேன். ஒரு கிறிஸ்தவருக்கு யாருன்னே தெரியாத கிறிஸ்தவருக்கு ஒரு இந்துவா இருக்கிற நான் இவ்வளவு பண்றேனே, நீங்களும் ஒரு கிறிஸ்தவர் தானே, உங்க பங்கு வேணாமான். உடனே அவருடைய ஃபீஸ் 40,000 ரூபாய் வேணான்ட்டார். அதெல்லாம் பிரச்சனை. அடுத்தது கடைசியாக அவர் ஆஸ்திரேலியாவை போவதற்காக ஏற்பாடு செய்து அனுப்பி வைக்கிறேன். புறப்படும்போதுதான் என்னை கட்டி பிடித்தார். என்னவென்று கேட்டேன். இயக்கத்தினுடைய கொள்கைப்படி செயல்பாடுகளை யாரிடமும் பகிரக்கூடாது. இவ்வளவு செய்தும் இந்த நிமிடம் வரை என்னுடைய பெயரை கூட நீங்கள் கேட்கவில்லை. இப்பொழுது நான் போகிறேன். இயக்கத்தை கடந்து உங்களிடம் நான் யார் என்று சொல்லாவிட்டால் நான் மனிதனே இல்லை. ஆகவே சொல்லுகிறேன். என்னப்பா பீடிகை? நான் தலைவருடைய மெய்க்காவல் படை இம்ரான் படைப்பிரிவுடைய கேப்டன் என்றார். அதிர்ச்சி அடைந்து போய், அப்படியா, உனக்கு எப்படி அடிபட்டது என்று. அந்த உச்சகட்ட போர் நடக்கிற போது இலங்கை ராணுவம் முழுவதும் எங்களை சுற்றி வளைத்து விட்டது. தப்பவே முடியாது என்கின்ற நிலைமை. இவரை தப்பி போக சொல்லி நாங்கள் எல்லாம் சொல்ல போது அவர் முடியாது என்று விட்டார். அந்த நேரத்தில் மகனை வைத்துக் கொண்டுதான் அவரிடம் பேச வைத்து, நாங்கள் இங்கேதான் இருக்க போகிறோம், நாங்கள் மரணைக்குத்தான் போக போகிறோம், நீங்கள் ஒருவர் வெளியே போனால்தான் என்றாவது ஒரு நாள் மீண்டும் இந்த இயக்கம் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். ஆகவே தப்ப வேண்டும் என்று சொன்னவுடன் அப்போதான் வேண்டா வெறுப்பாக அவர் ஒப்புக்கொண்டார். அவரை சப்மரின் கொண்டு போய் ஏற்றிவிட்டு அனுப்பிவிட்டு வருவதுதான் எனக்கு அடிபட்டது. அதுவரை சிங்கள படையினர் காப்பாற்றுவதற்காக தற்கொலை படையைச் சேர்ந்தவர்கள் 200 பேர் மரணம் அடைந்தார்கள். அதற்கு பின்னால் தான் நான் சொல்ல தொடங்கினேன், அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று. அதுக்கு முன்னாலே மரத்தமிழ் வேந்தன் சொன்னது, என் தலைவர் சாகவில்லை. இப்ப நம்முடைய இயக்குனர் கலைஞர் சொன்னாரு, மீண்டும் அந்த நிலைமை வருமானார். நீங்களும் நானும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதற்கு பின்னாலே இருப்பது ஒரு சர்வதேச அரசியல். அந்த சர்வதேச அரசியலின் முக்கியமான கேந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட அந்த அதிகார பீடம் இருக்கிறதே, அந்த அதிகார பீடம் அந்த காலத்தில் புலிகள் இயக்கத்திற்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் எதிராக இருந்தது. இன்றைக்கு சர்வதேச அரசியல் மாறிவிட்டது. அவர்களே நமக்கு ஆதரவாக தர வேண்டிய நிலைமை உருவாயிருக்கிறது. ஏனென்றால் யார் அங்கே கால் பதிக்க கூடாதோ அந்த சைனா இன்றைக்கு அங்கே கால் பதித்திருக்கிறது. ஆக யார் நமக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களே ஆதரிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. அப்படி என்றால் மாற்றம் எப்போது வரும் என்றால், எப்போது சரியாக இந்த நிலைமை இருக்கிறது என்று கணிக்கிறார்களோ அப்பொழுது வெடிக்கும். அந்த வெடி சத்தத்தின் பின்னாலே ஈழம் உருவாகியே தீரும். சில செய்திகள் நாம் தேடி போவதை விட இயல்பாக அமைந்து விடுகிறது. 1971 நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலம். விஷயவர் கல்லூரியிலே ஒரு தமிழ்துறை பேராசிரியர் இருப்பார். என்னுடைய நண்பன் அவரிடத்திலே படித்துக் கொண்டிருந்தான். அவனும் நானும் அவரை அடிக்கடி சந்தித்து பேசுவது வழக்கம். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது 2 பேர் வந்தார்கள். அவர் பேசினார், எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அந்த 20 பேர் உண்மையிலே இன்னைக்கு நினைத்தாலும் புல்லரிக்கிறது. ஒரு குண்டூசி எடுத்து கையிலே குத்தினால் உள்ளே இறங்காது. அப்படி ஒரு கட்டுமஸ்தான உடல். அந்த 20 தான் குட்டிமணியும் ஜெகனும். அப்போது இந்த இயக்கங்களே இல்லை. அதற்கு பின்னால் தான் தங்கதுரை அவர்களெல்லாம் சேர்ந்ததற்கு பின்னாலே இந்த இயக்கங்கள் உருவெடுக்கிறது. அடுத்து ஒன்று திருச்சிக்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்றால், நாம் இன்றைக்கு யாரை நாயகன் என்று மனதார உளமாற பாராட்டி கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய தம்பி பிரபாகரன் அவர்கள் 16 வயது 17 வயது டீனேஜ் என்று சொல்லுவோமே, அந்த வயதில் ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக நண்பரோடு போகிறார். அப்படி போகிற போது மேடையிலே ஒரு தமிழ் பேராசிரியர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசுகிற போதுதான் சிங்களர்கள் இந்த மேடையில ஏறி அடிக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு முதல் கோவம், ஏன் அடிக்கிறார்கள் என்ற சிந்தனை உருவாக்குகிறது. அப்படி மேடையில் பேசியவர் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியை சேர்ந்த நயினார் முகமது. அதை கண்டித்து தமிழ் தலைவர்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த உண்ணாவிரதம் மேற்கொள்கிற போது ஏற்கனவே இவருடைய பாதிப்பு, அதை பார்க்க போய் வேடிக்கை நிற்கிறார்கள். அந்த உண்ணாவிரதத்தில் இருந்த தலைவர்களை சிங்களர்கள் உள்ளே புகுந்து அடிக்கிறார்கள். இவர்களுக்கு ஆத்திரம், கோபம் அந்த இளம் வயதிலே வருகிறது. அப்போதே எப்படி தெளிவாக சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள்.
அவர்களுக்கு, அந்த அடித்தவர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு இங்கே மேயராக இருந்து ஆல்ஃபிரட் துரையப்பா, தமிழன். அதை கேட்டவுடன் இந்த 4-5 இளைஞர்கள் நினைக்கிறார்கள், எதிரியை பின்னால் பார்த்துக் கொள்ளலாம், இந்த துரோகியை விடக்கூடாது. அந்த இளம் வயதிலேயே அவர்கள் முதலாக இல்லாமல் செய்தது ஆல்ஃபிரட் துரையப்பாவை. அங்க இருக்கிற காவல்துறை விசாரிக்கிறது. வழக்கமான ரவுடிகள், கேடிகள் அவர்களை விசாரிக்கிறார்கள். 16 வயது 17 வயது பையன்களை ஒரு யோசித்து கூட பார்க்கவில்லை. கடைசியில் ஒருவன் மீது மட்டும் சந்தேகம் வருகிறது. அவனை ஒரு போலீஸ்காரர் பிடித்துக் கொண்டு போகிறார். வைத்து அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. கடைசியில் சின்ன பையன் என்று விடுகிறார்கள். தலைகீழாக தட்டி அழித்ததிலே ஒரு காது செவிடாக போகிறது. அவனுடைய பெயர், அவர் கூட இருந்தவெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்காங்க, அதனால சொல்றேன், கலாவதி என்று பெயர். அவரை விடுதலை செய்து விட்டார் என்று சொன்ன உடனேயே தம்பிக்கு தெரிந்தவுடன் ஓடோடி போகிறார் நண்பனை பார்க்க. அவன் வீட்டில் அமர்ந்திருக்கிறான். கலாவதி கலாவதி என்று சத்தம் போட்டுக் கொண்டே ஓடுகிறார். அப்படியே அமர்ந்திருந்தவன் திரும்பி பார்க்கவில்லை. முன்னாலே, என்னடா என் மீது உனக்கு கோபமா? அங்கிருந்து வர்றேன், திரும்பி கூட பார்க்கலையே. எப்ப வந்த என்று கேட்டுவிட்டு அவன் சொல்லுகிறான், நீ வந்தது, குரல் கொடுத்தது எனக்கு கேட்கவில்லை. கேட்கலையா? ஆமா, இந்த காதிலே அடிச்சாங்க, ஆனா அந்த காது சுத்தமா கேட்கும் திறன் போச்சு. யார் அடித்தார்கள் என்றால் அதிர்ச்சி அடையாதீர்கள், அப்படி அடித்தவனுடைய காதை செவிடாக்கியவனும் ஒரு தமிழ் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அந்த ஆத்திரத்தில் தான் தன்னந்தனியாக அந்த இன்ஸ்பெக்டரிடம் போகிறார். துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போய் 16-17 வயதுல நல்ல உடல் திறன் மக்க அந்த இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியை தட்டிவிட கீழே உருண்டு பிறண்டு கடைசியாக அந்த துப்பாக்கி எடுத்து, என் நண்பனுடைய காதை, இந்த காதை தானே அடித்து செவிடாக்கினாய் என்று அந்த காதிலேயே துப்பாக்கி வைத்து 6 குண்டுகளையும் அந்த அதை ஏவி அவனை கொலை செய்கிறார். இதுதான் துவக்கம். அதற்கு பின்னால் தான், அவருக்கு பின்னாலே முதலில் வந்தவர்கள் ஒரு 18-19 இளைஞர்கள் தான். அதிலிருந்து உருவானதான் இவ்வளவு பெருசு. அவருடைய வாழ்க்கையில் அவர் பல விஷயங்களை சொன்னாங்க. நான் அதுக்குள்ள போய் விமர்சனம் பண்ண விரும்பல. இதற்கு பின்னாலே வந்த வரலாறை நம்ம தெரிந்து கொண்டாதான் புரிந்து கொள்ள முடியும். நான் முன்னே சொன்ன, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒன்றாக இருந்த போது சுதந்திர போராட்டம் நடந்தது. இந்தியாவுக்கு 47 சுதந்திரம் வந்தது, இலங்கைக்கு 48 சுதந்திரம் வந்தது. அப்படி சுதந்திரம் வருகிற போது, இந்தியாவுக்கு சுதந்திரம் வருகிற போது வெள்ளைக்காரர்கள் என்ன செய்தார்களோ அதையே இலங்கைக்கும் செய்தார்கள். இந்தியாவை ஒரு நாடாக அறிவிப்பதா அல்லது இந்தியா பாகிஸ்தான் என்று அறிவிப்பதா என்று ஒரு குழுவை அமைத்து பேசியதை போல, இலங்கைக்கு சுதந்திரம் தருகிற போதும் ஒரு நாடாக அறிவிப்பதா அல்லது இலங்கை ஈழம் என்று அறிவிப்பதா என்பதற்காக ஒரு குழு அறிவிக்கிறார்கள். அதிலே தமிழர்களுடைய பிரதிநிதியாக போனவர் சர் ராமநாதன், பெரிய பாரிஸ்டர். அவர் அங்கே சொன்னது, நாங்களும் சிங்களர்களும் சகோதரர்கள், எங்களுக்கு தனிநாடு தேவையில்லை, நாங்கள் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று. நம்முடைய போதாத கால வரலாற்றிலே பல துன்பங்கள், துயரங்கள் வந்ததிலே அதற்கு பின்னால் நடந்ததுதான் முதல் அதிபர் சேனநாயகா. அதனால்தான் நான் நம்முடைய நூல் ஆசிரியரிடம் சொன்னேன், துவக்கம் அங்கிருந்தான் வந்திருக்க வேண்டும், பண்டாரநாயகா என்று சொல்லியிருக்கிறேன். அந்த சேனநாயகா வந்த உடனே அவர் வைத்த முதல் கோரிக்கை என்பது, இலங்கையில் வாழ்ந்த தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த நாட்டினுடைய குடிகள் இல்லை, அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள், ஆகவே இந்தியா அவர்களை திரும்ப பெற வேண்டும் என்கிறார். அன்றைய பிரதமர் நேரு சொல்லுகிறார், இந்தியாவும் இலங்கையும் 200 ஆண்டு காலங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அடிமைகளாக இருந்தது. சுதந்திரம் கிடைக்கிற போது யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அதுதான் அவருடைய தாய்நாடு. இந்தியாவிலே சிங்களர்கள் வாழ்ந்தாலும் அது அவர்களுடைய தாய்நாடு இந்தியா. இலங்கையில் தமிழர்கள் வாழ்ந்திருந்தால் அதுதான் அவருடைய தாய்நாடு என்று அவர் உயிரோடு இருக்கிற வரை அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சேனநாயக பின்னாலே இன்னொரு வருகிறார், அதற்கு அடுத்துதான் பண்டாரநாயக வருகிறார். பண்டாரநாயக வருகிற போது இந்த பிரச்சனை வருகிறது, அப்போதும் நேரு ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு பின்னாலே சிறிமாவோ வருகிறார், சிறிமாவோ வந்தவுடன் அவர் அந்த கோரிக்கை வைக்கிற போதும் நேரு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் முதன்முறையாக இந்தியாவுடைய பிரதமர் நேரு இலங்கைக்கு போகிறார். அங்கே போய் பண்டாரநாயகோடு பேசுகிறார். அந்த செய்தி தினத்தந்தியுடைய 2ஆம் பக்கத்திலே பெரிதாக போது வந்திருக்கும். தமிழர் பிரச்சனை பற்றி பாரத பிரதமர் நேருவும் இலங்கை அதிபர் சிறிமாவும் தனிமை அறையில் பேசினார்கள் என்று. இவர் நேரு ஒப்புக்கொள்ளவே இல்லை, அவர் தமிழருடைய துரோகி ஆகிவிட்டார். ஆனால் அந்த இருவரும் பேசியதை பற்றி இதே தமிழ்நாட்டில் நான் அதை சொல்ல விரும்பவில்லை, மிக கொச்சையாக விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் தமிழர் தலைவர்களாகிவிட்டார்கள். நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர முடியும்.
நான் இதை படித்ததிலே ரொம்பவும் மகிழ்ச்சியாக நான் குதூகலித்து போனது ஒரு பக்கம். புத்தகம் தான் 91வது பக்கத்தை திருப்பி பாருங்க. அதுல அவர்கள் பேசுறாரு, சிங்கள சட்டத்தை உடனே நாடு முழுக்க அமுல்படுத்து, பிரதமரே சிங்களவர்களுக்கு துரோகம் செய்யாதீர், இப்படி கோஷம் போடுறாங்களாம். அடுத்து அவங்க சொல்றாங்களா, கோஷம் போடுறாங்களாம், ஒரு நாட்டில் இரு சட்டம் ஏன், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே சட்டம். அவன் கோஷம் போட்டது. பாசிசம் உலகத்தில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் அவர்கள் வைக்கிற வாதம் ஒன்றுதான் என்பதை காட்டுகிறது. பாசிசத்தை முதலில் அறிமுகப்படுத்திய ஹிட்லர் அவன் இதைத்தான் சொன்னான், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், மற்றவர்களை ஒழிப்போம் என்றான். இலங்கையிலும் அதேதான், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்று சொன்னான். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே பொண்டாட்டின்னு மட்டும் சொல்றதில்ல அவங்க. நாம் இதை நுட்பமாக நம்முடைய இயக்குனர் சொல்லாடல் பயன்படுத்தணும் சொல்றேன். நுட்பமாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் வென்றெடுக்க முடியும். அதனால்தான் நான் அதை சொல்றேன். இதுல பல செய்திகள் கடந்த காலங்கள்ல நடந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் சொன்னாரு இலங்கையில எப்படி எல்லாம் வந்தாங்க, நூலாசிரியர் சொன்னார். நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். ஒரு முறை சுப்பிரமணிய சாமியிடம் ஒரு கேட்கிறாங்க, நீங்களும் தமிழர்கள் தானே, நீங்க இலங்கையில தற்கிற தமிழர்களை ஆதரித்து நீங்கள் ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டீங்க? அதற்கு அவர் சொன்னது, அது ஒரு புத்தகமே இருக்க வேண்டாம், தர்றேன். நான் ஏன் தமிழர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும்? சிங்களர்கள் வேறு யாரும் அல்ல, பீகார் ஒரிசா பகுதியிலிருந்து அங்கே குடியேறிய ஆரிய வம்சாவளியினர், அவர்கள் எங்களவர்கள். அப்ப அவர் தெளிவா புத்தகமே போட்டாரு. உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்ததுன்னா தப்பு நம்மளதே ஒழிய அவங்களது இல்லை. அவர் சொன்னது மட்டுமல்ல, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு பின்னாலும் அதிபராக அங்கிருந்து இங்க வருகிற போது இங்க வரவேற்பு கொடுக்கிறது வேற. தோற்று போனதற்கு அப்புறமும் தமிழர்களை அழித்தவர் டெல்லிக்கு வருகிற போது அதிபருக்கு தருகிற அதே ரெட் கார்பெட் வரவேற்பு தந்தது யார்? அவரை வீட்டில் வைத்து விருந்து வைத்தது சுப்பிரமணிய சாமி. அப்ப இந்த பின்னணியில் இருக்கிற இந்த செய்திகளை நாம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். நான் முதலில் சொன்னதை போல வெறும் உணர்ச்சி மட்டுமே நமக்கு விடியலை தராது. அந்த உணர்ச்சியோடு அறிவுபூர்வமான அணுகுமுறை வேண்டும் என்பதான் என்னுடைய வேண்டுகோள். இங்கே சொன்னார்கள் அமைதிப்படை போனது அழித்தது என்றெல்லாம் சொன்னார்கள். நான் அதை விவாத பொருளாக்கவே விரும்பவில்லை. அது இல்லாமலே ஒன்றை சொல்லுகிறேன். 2002 யானை இரவு என்கின்ற இடத்திலே கேப்டன் பால்ராஜ் ஒரு மிகப்பெரிய சமர் புரிந்து வெற்றி வாகை சொல்கிறார். அங்கிருந்து நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார். யாழ்ப்பாணத்தை முற்றுகையிடுகிறார். அதற்குள்ளேதான் அதற்கு பின்னாலே தமிழக அளித்த தளபதி பொன்சேகா உட்பட மாட்டிக்கொள்கிறார்கள். சாப்பிட முடியவில்லை. இல்லை, இலங்கை அரசு தவிக்கிறது, அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்கிறார்கள். முடியாது என்று புலிகள் வைத்துக் கொண்டு ஈழம் என்கின்ற நாட்டை நீங்கள் அறிவித்தால்தான் இவர்களை விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிற போது அவரை சந்திப்பதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை இந்திய அரசு அனுப்புகிறது. அவர்தான் ஜனா கிருஷ்ணமூர்த்தி. அவர் போய் மேதகு பிரபாகரனை சந்திக்கிறார். நீங்கள் இந்த முற்றுகை விலக்காவிட்டால் இந்திய ராணுவம் உங்கள் மீது படையெடுக்கும். அப்போது மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்ன ஒன்றை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது வேறு நாடல்ல, அதுவும் எங்களுடைய தாயகம்தான். காரணம் எதுவாக இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அந்த முற்றுகையை விலக்கினார். ஒருவேளை அந்த முற்றுகையை விலக்காமல் இருந்திருந்தால் அன்றே ஈழம் மலர்ந்திருக்கும். அது தடுத்தது யார்? நம்முடைய பேராசான் தான் சொல்லணும். வாஜ்பாய். இதெல்லாம் சில உண்மைகள் நம்ம கண்ணுக்கு முன்ன. இந்த உலகம் தோன்ற காலத்திலிருந்து பனை மரத்திலிருந்து பனங்காய் விழுந்துச்சு, தென்னை மரத்திலிருந்து தென்னங்காய் விழுந்துச்சு, ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் விழுந்துச்சு, மாமரத்திலிருந்து மாம்பழம் விழுந்துச்சு. எல்லாரும் தான் பார்த்தான்.
ஆனா ஒருத்தனு கொண்டு வந்து ஏண்டா கீழே விழுது மேல போகலன்னு நினைச்சான். அவன் கண்டுபிடிச்சதான் ஒரு புதிய தத்துவம். அதை போல எல்லாவற்றிலும் ஏன் எதற்கு என்கின்ற பார்வை வைத்தால் மட்டும்தான் உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த ஒன்றை அவர் சொன்னதை மறுக்க நான் விரும்பவில்லை. ஆனால் அவரை பற்றி இன்னொரு செய்தியும் சொல்லணும். இலங்கை யாழ்ப்பாணத்தை இலங்கை ராணுவம் முற்றுகையிட்ட போது அங்கிருக்கிற தமிழர்கள் உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் தவித்த நேரத்தில் உலக நாடுகளிலே ஆதரிக்காமல் இருந்த போது துணிவாக அவர்களுக்கு உணவை கப்பலில் அனுப்பி வைத்தும் இலங்கை அரசு அங்கே அதை உள்ளே வரவிடக்கூடாது என்று தடுத்த நேரத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்களை இங்கே போட்டது. எங்கள் ராணுவ விமானத்தை தடுத்தால் இலங்கை மீது போர் தொடுப்போம் என்று சொன்னது. நீங்கள் யாரை தவறாக நினைக்கிறீர்களோ அந்த ராஜீவ்காந்தி தான் செய்தார். இன்னொன்றை நான் சொல்லுகிறேன், உயிரோடு இங்குதான் இருக்கிறார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் அவர்கிட்ட நேரடியாக கேட்டதான் சொல்றேன். ராஜீவ்காந்தியுடைய மரணத்திற்கு முன்பாக, ஒரு மாதத்திற்கு முன்பாக அவரை சந்திப்பதற்காக மேதகு பிரபாகரனிடமிருந்து அவருடைய தூதுவர்களாக 3 பேர் போகிறார்கள். அவர் போனவர்கள் ஒருவர் காசி ஆனந்தன் இருக்கிறார், இன்னொருவர் சச்சிதானந்தன் அவர்கள்லாம். போகிற போது அவர்களை அழைத்து வீட்டில் விருந்து வைத்து சாப்பாடு போட்டு, அப்போது அவர் சொன்னது, நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் அந்த காலத்திலிருந்து என்னுடைய தாத்தா நேரு காலத்திலிருந்தே தமிழர்களோடு எங்களுக்கு மிக நெருங்கிய நட்பு உண்டு. குறிப்பாக தலைவர் காமராஜருக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் இருந்த உறவு என்பது காலங்காலமாக தொடர்ந்து வந்திருக்கிறது. நான் அரசியல் வேண்டாம் என்று நினைத்தவன். திடீரென்று நிர்பந்தத்திலே பிரதமராக வருகிற போது தமிழர்களுக்கு உதவ வேண்டும் என்று சிலவற்றை செய்தேன். நிர்வாக விதிமுறைகள் எனக்கு புரியவில்லை. என் கவனக்குறைவாகவா அல்லது எனக்கு தெரியாதாலோ இடையில் இருந்த பல பேர்கள் சில தவறுகளை செய்தார்கள். அதை நான் இன்றைக்கு புரிந்து வைத்திருக்கிறேன். விரைவில் இந்த இந்தியாவில் நான் மீண்டும் பிரதமராக வருவேன். தேர்தல் வந்துவிட்டது. நான் வந்தவுடன் உங்களுடைய நெடுநாள் கனவை நிறைவேற்றி வைப்பதற்கு இந்த சகோதரன் உதவுவான் என்பதை சகோதரனிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை மகிழ்ந்து வரை வந்து வழி அனுப்பி வைத்திருக்கிறார். இது இவரிடம் மட்டுமல்ல, இவர்களுக்கு புலிகளுக்கு ஆதரவாக இல்லாமல் எதிராக இருந்த டெலோ அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சிவாஜிலிங்கம் அவரும் இன்னும் 2 பேர்களும் அதே சமகாலத்திலே போகிற போதும் நான் ஒரு பேட்டியில் இதை சொன்ன போது அவர் துள்ளி குதித்து விட்டார். சிவாஜிலிங்கம், நீங்கள் சொல்றதை நான் நம்புறேன்யா, நாங்கள் போகிற போது இதே தான் அவர் சொன்னார் என்று. பல நேரங்களிலே உண்மைகள் உறங்கி விடுகிறது, பொய்கள் நர்த்தனம் ஆடுகிறது. அவரே சொன்னது போல அந்த அமிர்தலிங்கம் சொன்னாரு, அமிர்தலிங்கங்கள் எல்லா இடத்திலும் இருக்காங்க. அமிர்தலிங்கங்களை நம்புகிறவர்களை உடைய உண்மை போராளிகளை நம்புவதில்லை. இதே தமிழ்நாட்டில் நான் ஒரு முறை மேடையில் அன்றைக்கு இருந்தாரா என்ன தெரியல, மேடையில பழ நெடுமாறன் இருந்தார், வைகோ இருந்தார், ராமதாஸ் இருந்தார், திருமாவளவன் இருந்தார். ஒரு புத்தக வெளியீட்டு விழா. ஏதோ அன்னைக்கு ஒரு கோபம் வந்துச்சு. நான் சொன்னேன், உண்மையை சொன்னா யார் நம்புறாங்க, இங்க இருக்கிற வைகோ நம்புறாரா என்று கேட்டோன்னு திரும்பி பார்த்தார். உங்களை திமுக கட்சியை விட்டு நீக்க போறாங்கன்னு நீக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாலே நான் சொன்னேன்ல. ஆமா, நீங்க நம்புனீங்களா? நம்பல. இப்ப நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். முதன் முறையாக நீங்கள் இலங்கைக்கு போனீர்கள் தோணியில. அப்படி போகிற போது நீங்கள் தோணியிலே அமர்வதற்கு முன்பாகவே ஒருவர் அமர்ந்திருந்தாரா? அவர் அப்படியே பார்த்தார். அவர் நெத்தியிலே குங்குமம் போட்டு வைத்திருந்தாரா? அப்போதான் ஆமா என்று தலையாட்டினார். இலங்கை சென்று அடைகிற வரை உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசி இருக்க மாட்டாரே. ஆமா பேசல. அவர் யார் என்று தெரியுமா? தெரியாது. இலங்கையில் புலிகள் போராடுகிற போது அவர்களுக்கு ஆயுதங்களை முறையாக கிடைப்பதற்கு முன்பாகவே பிள்ளைகள் விளையாடுகின்ற விளையாட்டு பொருளே அதிலேயே கையெறி வெண்டுகுண்டுகளாக உருவாக்கி அதை இங்கிருந்து இலங்கைக்கு அனுப்பிய முதல் மனிதன் அவர்தான். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் தெரியுமா? நான் ரகசியமா சொல்ல, ஒரு பெரிய கூட்டத்தில் சொன்னது சொல்றேன். உயிரை பணயம் வைத்து இலங்கை தமிழர்களுக்காக போராடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர் யாரும் சொல்லிக் கொள்வதே இல்லை. நாம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள, போலிகளுக்கு இருக்கிற மரியாதை உண்மைகளுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் ஒரு வருத்தம். தமிழ்நாட்டில் திரைப்படங்களிலே தியாகியா நினைத்தால் அவனை பாராட்டுவதும், ஒரிஜினல் தியாகி வந்தாலே இவெல்லாம் உருப்பட மாட்டான், இவன் பக்கத்துல போனா நம்ம டீ குடிக்கிறதுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் என்று நினைக்கிற அந்த நிலைமை வந்து விட்டது. ஒரு காலத்தில் இருந்த அந்த உணர்வு மாறி போனதான் என்னுடைய விளைவு. விஸ்வநாதாசன் ஒருத்தர் இருந்தார். சரி, நாடகம் கதை வசனம் எழுதுறவர், நடிக்க தெரிந்தவர்,
பாடல் எழுத தெரிந்தவர், ஒரு சாதாரண மருத்துவ சமூகத்தில் பிறந்தவர். மதுரைக்கு பக்கத்துல திருமங்கலம். வெள்ளைக்காரன் ஆண்ட நேரத்துல அதை எதிர்த்து போராடின அவரே கதை வசனம் எழுதி அவரே நடிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்படி நடிக்கிற போது ஒவ்வொரு முறையும் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். கடைசியில் மேடையில் பாடுகிற போதே மேடையிலே செத்து போனார். அவர் எழுதிய பல பாடல்கள்ல ஒரு 2 வரியை மட்டும் சொல்றேன். கொக்கு பறக்குது வெள்ளை கொக்கு பறக்குது, கொக்கு வெள்ளை கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு. இப்படி எல்லாம் பாடி மேடையிலேயே உயிர விட்ட விஸ்வநாதாச கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இன்றைக்கு திரைப்படங்களிலே போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இருந்த தமிழன் உண்மையை தேடி போனான், இன்றைக்கு நாம் நிழலை தேடித்தான் போய்கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து முதல்ல நாம் மாறணும். எனக்கு திரும்பியும் நான் துவக்கத்திலே சொன்னதை சொல்லுகிறேன். இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிற நாம், இலங்கை தமிழர்கள், ஈழத் தமிழர்கள், உலகத்தில் சில லட்சம் பேர்கள் மட்டும் வாழ்கின்ற சின்ன சின்ன தீவுகளில் கூட சுதந்திரமாக முழுமையான சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு போனால் அவர்கள் தான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறான். பல நாடுகளில் அப்படி இருக்கிறார்கள். இன்னைக்கு உறுப்பினராக தேர்தல் என்றெல்லாம் வந்திருக்கிறார்கள். நம்முடைய தாய் தமிழகத்தில் வந்த அந்த ஈழ உறவுகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் அடிமைகளை விட கேவலமாக, அடிமைகளுக்கு இருக்கிற உணர்வு உரிமை கூட இல்லாத அளவுக்கு இன்னும் திருச்சியிலே தான் அது இன்னும் கொடுமை. அகதிகள் முகாம் என்று அங்கதான் ரொம்ப கொடுமை. அங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து நாம் கொதிக்காமல் வெறும் வசனம் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால், கிராமத்தில் சொல்லுவான், இவன் விசனமே இல்லாம வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கான். பேசுவது தேவைதான், பேசுவது மட்டுமல்ல, அதை தாண்டி இதை முறியடிப்பதற்கு நாம் இன்னும் அறிவுபூர்வமாக, உணர்வு பூர்வமாக, எந்த கட்சியில வேணாலும் இருங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, எதை வேணாலும் செய்யுங்க. தமிழன்னு கூட சொல்லல, மனிதனாக இருக்கிறவர்களாம் ஒன்று சேர்ந்து இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுகிற போது அந்த பதிவு என்பது மிக மிக அவசியம். நான் தான் சொல்லும், கோடிட்டு மட்டும் காட்டியிருக்கிறேன் நம்முடைய ஆசிரியருக்கு. அவர் அதை புரிந்து கொண்டு இந்த தொடரில், இந்த இணையதள திரைத்தொடர்ல அப்படிப்பட்ட அழுத்தமான செய்திகள் அதை பதிவு செய்து விட்டார் என்றால், பிரபாகரன் என்று ஒருவன் உருவாவதற்கு கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமா ஒரு காரணமாக இருந்தது. வீழ்ந்து கிடக்கிற இந்த தமிழகத்திலிருந்து மீண்டும் ஒரு எழுச்சி பெற நம்முடைய சகோதரர் வின்சென்ட் ராஜேந்திரன் உருவாக்க போகிற இந்த இணையதள திரைத்தொடர் ஆண்டகை அப்படி ஒரு புரட்சியை உருவாக்குகின்ற ஒரு பொருளாக இருக்கும். அதற்கான விதைதான் இன்றைக்கு ஊன்றப்பட்டிருக்கிறது. இது விருட்சமாகி, நான் முன்னாலே சொன்னதை போல, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் என்று சொல்ல போல, வெந்து தனிந்த காடு தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ என்று சொல்வார்கள். அதை போல இந்த சின்ற கூட்டம் பெரிய அளவுக்கு மக்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தட்டும். இந்த இணையதள திரைத்தொடர் ஆண்டகை உலகம் முழுவதும் இருக்கிற மக்களிடம் நல்ல அழுத்தமான செய்தியை பதிவு செய்யட்டும். அதன் வாயிலாக உணர்வு பெறட்டும். தமிழர்களாக, மனிதர்களாக நாம் மாறுவோம். நம்முடைய தலைமை தாங்கியவர் கேரளா பத்தி எல்லாம் சொன்னாரு. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு கூட உங்கள் பக்கத்துல தான் இருக்கு. திருவனந்தபுரம் தாண்டி கிராமங்களுக்கு போங்க, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே வீட்டில் இருந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான் பேர் வெட்டியிருப்பாங்க. அங்க இருக்கிற பத்மநாப கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுலாம் தமிழ்ல தான் இருக்கு. கேரளா என்பது இன்றைக்கு தான், அதுதான் நம்முடைய சேரநாடு. பழைய வரலாறுகளை நாம புரிஞ்சுக்காம நாம ஒரு சின்ன வட்டத்துக்குள் போகிற போது பல குழப்பங்கள் வந்துடும். ராஜராஜ சோழன் தமிழன் தானே. அவனுடைய தங்கை எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு? ராஜேந்திர சோழன் கல்யாணம் பண்ணிட்டது யாருடைய பொண்ணு? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதான் ஆந்திரம் தொடர்ந்து அதுக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனை யாருன்னா சோழ மன்னன் கட்டியிருக்கான். இது எனக்கு முதல் சொன்னது 45 வருஷத்துக்கு முன்னால, இப்ப பின்னால வந்த வெங்கையா நாடு இருக்கிறாரு, அவர் சொன்னார். ஆக தமிழன் பறந்து விரிந்து, அவன் தான் சொன்ன, உலகத்துல எவனும் சொல்லாது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வு உலகத்திலேயே தமிழனுக்கு தான் முதல்ல பெருசா இருந்துச்சு. நம்முடைய இயற்கையான அந்த உணர்வை விட்டு விடாமல் நாம் நன்றாக இருக்க வேண்டும், பழம்பெருமை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அதே நேரத்தில் உலக மாந்தர்களை நேசிக்கிற அந்த உணர்வோடு நம்முடைய இலக்கை சென்றடைய இந்த ஆண்டகை திரைத்தொடர் பயன்படட்டும்.
அதற்கு தகுந்தாற்போல் சிறப்பாக அவர் உருவாக்க வேண்டும். அதற்கான உதவிகள் தேவைப்பட்டால் யாரால் முடியுமோ, என்னாலும் என்ன முடியுமோ எல்லாம் செய்வதற்கு நாம் தயாராக இருப்போம். அதன் மூலமாக ஒரு புதிய விடியல் தமிழ் இனத்திற்கு வரட்டும், வரும் என்பது நம்பிக்கை, வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.